நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு கண்ணாலந்தா பண்ணிக்கின்னு சட்டா போயும் டிஎம்கே ஏடிஎம்கே எது ஆகாது. எங்கால வந்தாருன்னா நல்லது பண்ணுவார். என்ன பண்ணுவார்? ஆனால் அவரை எல்லாரும் பண்ணுவாருங்க. 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்களா, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அதுல செத்தாடா. ஆஹா, நான் செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தன் செஞ்சுட்டாப்பா, வேலை மிச்சம். ஆனா அதை கேட்ட எப்படி சொல்றேன்னா, கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்லாம் எப்படின்னா சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. 267 தொகுதி அண்ணனா ஜட்டியோட ஓட விடுவோம். ஜெலிச்சிட்டா ஜட்டியோட ஓட விடுவோம் அவனுங்களே. இழுவ வலுவா இருக்கு. நாய் மாதிரி லொல்லொல்னு கொலிக்கிறானுங்களே. ஏய், யாரா இந்த கீஞ்ச மோளம் இந்த கிரிக்குது? மை ஸ்வீட் டார்லிங். சாத்த முருகனும் அவனையும் ஜட்டியோட ஓட விடுவோம். அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலே ஜெயிச்சிருவாரு எல்லா தொகுதியிலும். எத்தனை தொகுதி? பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆட்சி அமைச்சர் கண்டிப்பா அமைப்பாரு. வேணும்னு தெரியுமா? தெரியாது சார். இல்ல, இப்ப ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். கேக்குறேன் உங்கள்ட்ட. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. இந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? 2026 எங்க ஆட்சி தான். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தொகுதி வேணும்ல. அவர் பார்த்து பண்றோம். ஐயோ, எனக்கே ரோலிங் ஆகுது. அவர் பார்த்து என்ன பண்றாரோ, யாராவது என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்களோ கொடுப்பாரு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகலடா, அதுக்குள்ள யாரு உன்னை சொல்லி அனுப்புனா? ஆனவன நானே தேடி வரேன் போ. போஸ்டிங் கொடுப்பாங்கன்னா இப்ப ஓட்டு போடுவாங்கல்ல மக்கள், ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ல. அது தொகுதி நம்பர் இருக்குல்ல, எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பாருன்னு வச்சுங்க. இந்த புடி பின்னாடி தலைவர்களா இருக்கிறாங்களா, இதுல யார உங்களுக்கு பிடிக்கும்? அந்த காரு, அது காரு. அவரை மட்டும்தான். என்னைக்குமே நான் செத்தாலுமே அவர்தான். வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா? அங்கதானா கன்ஃபார்ம் பண்ண. நீ ஒரு தற்கொலைன்னு. முத போட்டோல இருக்கிறது யாரு? அவரை விட்டுருங்க. அட நார பயலுகளா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. எனக்கு மெயினே இவர்தான். இல்ல, 5 தலைவர்களை எல்லாருமே படிக்கணும் விஜய் அவர்கள் சொல்லி இருந்தார்ல. முன்னாடி முதல்ல ஒரு போட்டோ, 2வது 3வது 4வது 5வது 5. ஒண்ணு சொல்லணுமா? அப்பா யோசிக்கிறான்ப்பா. யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு பிடிச்சதை பத்தி சொல்லுங்க. எனக்கு பிடிச்சதா? ஐயோ, பக்கமான கட்டுறான். யார் அவரு? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. யாரும் உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொன்னா நீங்க சொன்னா நல்லா இருக்கும்ல. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்க சொல்லிருக்க. அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. சொன்னீங்க இத காமிச்சா யாரும் உங்களுக்கு தெரியாதா? சாரி, எனக்கு தெரியாது. இல்ல, உங்க கொள்கை தலைவர் நீங்க சொல்லுங்க. இல்ல, உங்க கொள்கை தலைவர் நீங்க சொன்னா மக்கள்கிட்ட. எனக்கு ஒரே ஒண்ணு, தளபதி மட்டும்தான். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா, அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. அப்ப அவர் யாருன்னு தெரியல உங்களுக்கு? ஏன் தெரியல? எனக்கு ஒண்ணு எங்க தளபதி. அவர் உங்க ஊருக்காரர் தான், பக்கத்துல ஈரோடு பெரியாரு. தெரியுங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திக்கி போடுவேன். நான் உங்களை சொல்ல நீங்க அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நான் ஒரே விஷயம், நான் யாருமே பேச மாட்டேன். இவர் தெரியுமா?
இவரே ஆஞ்சிருவேன் இவரே ஆஞ்சிருவேன். தங்காதுர ஒரு அளவுக்கு மேல பண்ண என்னை பொறுத்தளவுக்கு மதுபான கடை இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல. வாய்ப்பில்லை ராஜா. இப்ப இந்த லஞ்சம் ஒழிப்பு மதுபான ஒழிப்புலாம் விஜய் அவர்கள் செய்வார்னு நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டாரு. போட மூஞ்ச பாரு, உண்மையை சொன்னா முறப்பு வேற. என்ன தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? தலை ஜெயிச்சிருவாரு. தலை நம்மளுக்கு தெரிஞ்சே ஜெயிச்சிருவாரு. இப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு என்ன கொள்கை பிடிச்சிச்சுன்னு கட்சியில சேர்ந்தீங்க? கொள்கை அப்படின்னா ஆபரேஷனா? நம்ம விஜய் ரசிகர்ல 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அப்படி எல்லாம் கேட்கப்படாது. நம்மளுக்கு விஜய் தான் தலை. அதுக்கப்புறம் ஈரோட்ல அவர் பேர் என்ன, ஈரோட்ல ஒருத்தர் இருக்கிறாருல்ல செந்தில் பாலாஜி. ஆனா சீரியஸா சொல்றேன், விஜய் மட்டும் என் தலையை மட்டும் சிஎம் ஆயிட்டான்னு வைங்க, அந்த சாட்டை முருகன் இந்த வெத்து வேட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிருவீங்க. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நான் அன்போடு அழைச்சாலே வருவான். அந்த மாதிரி எங்க தளபதி அண்ணா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், அவர் திரும்பி பாப்பாரு கண்டிப்பா. முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி புனலை வச்சு ஊத்துறான் பொண்டாட்டி. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். ரொம்ப பேசாதடா. சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க மன்னர் பரம்பரை தான்டா. அதனாலதான் நேருக்கு நேரா மோதி மூஞ்சில அடிபட்டு படுத்து கிடக்குறடா. உன்ன மாதிரி புறமுதுகு காட்டு ஓடி பேக்கரி அடிபட்டு நாங்க படுக்கலடா. வேக்கோ ஃப்ரெண்டோ பேந்ததுனா பேப்பையல. பானை உடைக்கும் போட்டி நடக்கிறது. முதலில் வரப்போவது சீமான். என்ன பானை உடைக்கல? அது வெறும் பானை இல்லடா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த நம்ம தமிழ் மண் அதுல கலந்துருக்குடா. அதனாலதான்டா அதை நான் உடைக்கிறேன். இல்லன்னா மட்டும் அடிச்சு கிழிச்சிருவாரு. அடுத்ததாக களமிறங்க போவது விஜய். விஜய் எங்கிருந்தாலும் வரவும். பா நேரமாவதுப்பா, விஜய் எங்கப்பா? தள்ளி வச்சு கொஞ்சம் தூங்கிட்டாரு, அதனால இன்னைக்கு அவரு வரல, கேன்சல் பண்ணிட்டாரு. இவன் ஒருத்த நடிகையோட நாய்க்குட்டிக்கு போனதுனால நான் மட்டும் போவோம், மத்த எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்ததாக பானை உடைக்க போவது எடப்பாடி பழனிசாமி. இந்தியா போனாரு, ஒரு ஆளே காணோம். மேல பார்த்தா எப்படி இருப்பான், கொஞ்சம் கீழே தரையில பாருங்க. ஜி சொல்லுங்க ஜி, நான் இப்ப என்ன பண்ணணும்? யோ அடிமே, முதல்ல எந்திரியா. இதர் நகி உதர். அரே क्या कर रहे? இதுக்கு மேலே இருந்தா நம்பல் மாட்டிப்போம் போலே, ஓடிடலாம். தொடர்ச்சியாக அனைவரும் தோற்ற நிலையில் இப்போது களமிறங்குகிறார் MK ஸ்டாலின். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.